ஸோ நம்ம இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட்டிங் ஜெல் வந்து சொலிடிஃபை ஆகிடுச்சு. ஸோ எப்படி செக் பண்ணலான்னா இப்படி இப்படி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல லைன் தெரியுது இல்லையா, இந்த லைன் வந்து தெரியுதில்ல, அதுதான் சொலிடிஃபிகேஷனுக்கு உண்டான லைனு சொலிடிஃபை ஆகிட்டு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்து வந்து ஸ்டாக்கிங் ஜெல் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அது எப்படின்னு. ஸோ ஸ்டாக்கிங் ஜெல்லுக்கு வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வாட்டர் வந்து 1.7 ml ஊற்றணும். ஸோ நம்ம வாட்டர் வந்து 1.7 ml. வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ வாட்டர் வந்து 1.7 ml. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிலமைட் வாட்டர் தான். அக்ரிலமைட் வந்து 430 மைக்ரோலிட்டர். around 430 மைக்ரோலிட்டர் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த டிப் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து pH பஃபர் 6.8 pH பஃபர். அது வந்து நம்ம எவ்வளோ ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 315 மைக்ரோலிட்டர் 315. ஸோ 315 ஆட் பண்ணி ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஏபிஎஸ் வந்து ஆட் பண்ணுங்க. ஏபிஎஸ் எவ்வளோ ஆகுனா 25 மைக்ரோலிட்டர் போதும். ஏபிஎஸும் எஸ்பிஎஸும் 25 மைக்ரோலிட்டர் போதும். This is ABS. ஸோ இது வந்து எஸ்டிஎஸ் ஆட் பண்ணிச்சு. இப்போ ஏபிஎஸ் வந்து எஸ்டிஎஸ் ஏபிஎஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் ஒரு வேலை அப்படின்னா கோம்பு வந்து ரெடியாக வச்சுக்கணும். அந்த கோம்பு ரெடியாக வச்சுக்கணும். இந்த வாட்டரை வந்து இப்போ நம்ம டிஸ்கார்ட் பண்ணோம். நான் டிஸ்கார்ட் பண்ணிடுறேன். ஸோ வாட்டர் இப்போ டிஸ்கார்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா டொமேட்டோ ஆட் பண்ணிட்டு உடனே இதில் ஆட் பண்ணி கோம்பு வந்து வச்சிடணும். இல்லை அப்படின்னா உடனே சொல்லி போயிடும்.
இப்போ ஆட் பண்ணிட்டேன். இதில் ஆட் பண்ணிட்டு உடனே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா இந்த கோம்பு வந்து இப்படி கோம்பு வச்சாச்சு. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கோம்பு வச்சுட்டேன். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொலிடிஃபை ஆகிடும். அப்புறம் கோம்பை எடுத்துகிட்டு உடனே மேலே டிஸ்டில் வாட்டர் வச்சு நல்லா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணாத வெல்ஸ் வந்து கரெக்டாக வரும். நம்ம இது அடுத்து வந்து சாம்பிள் எப்படி லோட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம்.